இன்றைய சமையல் இஞ்சி துவையலும் புடலங்காய் மோர்க்குழம்பும். அவரைக்காய் பொறுத்தூள் மாமா ஐடியா இன்னைக்கு. ஆமாம், என்னோட ஐடியா வந்து இது புடலங்காயில் மோர்க்குழம்பு. மோர்க்குழம்பு இஞ்சி துவையல் அவரைக்காய் பொறுத்தூள். ஒன்று பார்க்கலாமா? உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா புடலங்காய் வந்து நல்லா மையாக வேகட்டும். காரத்துக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோ மிளகா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி வந்துடுறேன். அரைச்சின்ற இல்லையா அந்த விதை போடுறேன். இந்த தேங்காய் ஜீரகம் மிளகா போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே தயிர் விட வேண்டியது. கடுகு மிளகாயும் எண்ணெயில் தாளிச்சு கொட்டிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கெட்டி தயிர் விட்டுட்டேன். அது விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த இதுக்குள்ளே அந்த தாளிச்சு கொண்டு வச்சிங்களா அதையும் போட்டால் கூட்டாச்சு. கூட்டு மோர்க்குழம்பு கூட்டு. நீங்கள் சொன்ன மோர்க்குழம்பு ரெடி. எப்படி புடலங்காய் மோர்க்குழம்பு அப்படியே குயிக்காக ஒரு ரீகாப் சொல்லுவாங்களா? மஞ்சப்பொடி உப்பு போட்டு என்ன புடலங்காய் வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் மிளகாய் அரைச்சி விடணும். அரைச்சி ஒரு கொதி வந்தது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எட்டி தயிரை விட்டுட்டு கடுகு மிளகாய் தாளிச்சு கொட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி போடணும். அந்த சாதத்துக்கு வந்து மோர்க்குழம்பு விட்டு சாப்பிடலாம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து இஞ்சி தொகையில் இஞ்சி தொகையில பேசிட்டு அதை இந்த மோர் கூட்டாவை மாதிரி மாற்றிட்டு சாப்பிடலாம். சாப்பிட்றலாம் மோர்க்குழம்புக்கு. இதுக்கு என்னென்ன இஞ்சி தொகையில் போட்டிங்கன்னா உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு, மிளகு 2 டீஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டு வறுத்துன்ட்டு அது மாதிரி இது நல்லா வதக்கின்ட்டு புளி உப்பு போட்டு அரைச்சி வச்சிடணும். இஞ்சி தொகை 2 கருவேப்பிலை போட்டலாம். வெங்காய வாசனைக்கு போட்டுக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு மிளகையும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இஞ்சி நல்லா வதக்கி வந்துடுறேன். வதக்கிட்டேன். கொஞ்சோண்டு புளி உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியதான். இஞ்சி தொகையிலும் சிம்பிள் தண்ணி. Thanks, Usili. You are awesome. Thank you.